நிக்காம போய்கிட்டு இருக்குது. நிக்காம போதா? என்னடா என்னமோ பேதி போற மாதிரி சொல்ற? அதுவும் போகுது. என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க? ஆமா, நம்ம கடைக்கு புதுசா ஒருத்தன் வேலைக்கு வந்தானே, எங்கடா அவன்? அவன் காலையில இருந்து வரல. எங்க போனா? அவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. இல்ல எப்ப வருவீன்னு சொன்னானா? எதுவும் சொல்லல. ரெண்டு பேரும் திரும்பாம எகத்தாளமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வந்து நிக்கிறேன் மோலாலிடா. இனியா பேரு மோலாலி? இந்த கடைக்கு யாரையா மோலாலி? அவன் மோலாலி, நீ மோலாலியா? நீ வர வித்தாச்சா கித்தாச்சா கேக்குறான், அவன் வர வித்தாச்சா கித்தாச்சா கேக்குறான். ரெண்டு பேரும் மாறி மாறி வந்தா கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டோம்? உங்க ரெண்டு பேர்ல யாரு முதலாளின்னு முடிவு பண்ணீங்க. அது வரலையும் இந்த கடை எனக்கு தான் சொந்தம். எவனா வந்தா வெட்டுவேன். அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். என்ன அம்புட்டு பண்ண கிருன்னு இருக்காங்க? நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ? சமாளிப்போம். யோ, கிரீஸ் அங்க இருக்கியா? ஓ, என்ன தாட போறானோ? அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி, உன்னை நம்பித்தாமா. சார் தூங்கிட்டா சார். எடுத்துடா. நேத்து கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் இழுக்குது. இழுக்காம வர்ற வியாபாரத்தை பூரா எடுத்துட்டு இழுக்குது. யாராங்க பாரு. பாரு. அப்பா உனக்கு வேற கல்ல சாமான் வாங்கி தரேன். என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்க மாதிரி பின்றாரு. தெரியா வாயா? பின்னட்டும். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. டீ இன்னும் வரல. தயங்காம சொல்றா. முடிஞ்சிருச்சுல்ல? இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? மிந்தி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டம் மட்டும் வீக்கு. இப்ப பேஸ் மட்டத்தோட வீக்கு இவங்கனால பில்டிங் பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு தன்னறியாம ஆய் போக ஆரம்பிச்சிருச்சோ அதுக்கப்புறம் கோபதாபங்களை குறைச்சிக்கிட்டு ஒதுங்கிறது நல்லது.